சிவவாக்கியாரின் பாடல்களை தான் நாம் விளக்க உரையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் 70வது பாடலில் 71வது பாடலிலிருந்து இப்போது நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இருக்க வேணும் என்ற போது இருக்கலாம் இருக்குமோ, மறிக்க வேணும் என்றாலோ மண்ணுளே படைத்தனர். சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அஞ்செழுத்தையும் மறிக்கும் முன்வணங்கிடீர் மருந்தன் பாதம் கண்டிடீர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. இந்த உலகத்தில் நாம் நிறைய நாள் வாழணும் அப்படின்னு நினச்சா வாழ முடியுமா? எங்கேயாவது அப்படி இது வரைக்கும் வாழ்ந்தவர்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த உலகத்தில் என்னைக்கு பிறக்கிறோமோ அன்னைக்கு மரணம் என்பது நிச்சயமானது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மரணம் ஒன்று தான் நிலையானதுங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ளணும். பிறக்காமல் கூட இருந்துட முடியும், ஆனால் இறக்காமல் இருக்க முடியாது. பிறந்துட்டா இறந்து தான் ஆகணும். மறிக்க வேணும் என்றாலோ மண்ணுளே படைத்தனர். இந்த உலகத்தில் நம்மளை எதுக்காக படைச்சிருக்காங்க அப்படின்னா சாகிறதுக்காக தான் வந்திருக்கோம். வர்றோம், இருக்கோம், வாழுறோம், கடைசியில் என்ன பண்ணுறோம்? இறந்து போகிறோம். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அஞ்செழுத்தையும் எல்லா இடங்களிலும் நீக்கமர பறந்து நிற்கக்கூடிய நம்முடைய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய தலைவன், அவனுடைய அடையாள எழுத்தாகிய 5 எழுத்து சிவாய நம, நம சிவாய என்றெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே, அந்த 5 எழுத்தையும் இறப்பதற்கு முன்பே பலகாலம் மறிக்கு முன் வணங்கிடீர் மருந்தன் பதம் கண்டீர். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பலகாலம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சொல்லணும். மூச்சு விடுவதை போல அந்த 5 எழுத்து மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமே, ஆனால் சிவபதம் அடையலாம். எனவே அதை கைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சிவவாக்கியார் நமக்கு குறிப்பிடுகிறார். அடுத்தது 72வது பாடல் பாருங்க. 51 இலட்சரம் அடங்கலோர் எழுத்துமோ, விண்பரந்த மந்திரம் வேதம் 4 ஒன்றலோ, விண்பரந்த மூல 5 எழுத்துளே முளைத்த அங்கலிங்க பீடமாய் அமர்ந்ததே சிவாயமே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. 51 அட்சரங்கள் என்று குறிப்பிடுவார்கள். அந்த அட்சரம் அப்படின்னா எழுத்து தான். இந்த 51 அட்சரங்களை ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வகையாக சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு தனியாக ஒன்று வச்சுருக்குறாங்க. 9 எழுத்து, 11 எழுத்து, 4 எழுத்து, 15 எழுத்து, 12 எழுத்து அப்படின்னு சொல்லி எல்லா எழுத்துக்களையும் கூட்டி 51 எழுத்து அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் இந்த 51 அட்சரங்கள் எல்லாமே சேர்ந்து அமைந்த ஒரே ஒரு அட்சரம் என்ன அப்படின்னா சி அப்படிங்கிற அட்சரம்தான். சிவாய நம என்பதிலே இருக்கக்கூடிய சி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு எழுத்து, அந்த ஒரு எழுத்துக்குள்ளே தான் அடக்கியிருக்காங்க. அதை தான் நாம் என்ன பண்ணுறோன்னா ஓம் அப்படின்னும் நாம் குறிப்பிடுறோம். சி அப்படிங்கிறதும் ஓம் அப்படிங்கிறதும் ஒரே எழுத்து தான் என்று குறிப்பிடுகிறார்கள். இது என்ன பண்ணுது அப்படின்னா, வானத்திலே எப்போதும் நம்மை சுற்றி அந்த ஓம் என்ற அந்த ஒலி இருந்து கொண்டே இருக்கும். 4 வேத கருத்துகளும் அந்த ஓம் என்ற ஒன்றிலே தான் அடங்கி இருக்கிறது. அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, இந்த ஆகாயம் முழுவதும் பரவி கிடக்கும் இந்த 5 எழுத்துக்குள்ளே தான் சி என்ற ஓர் எழுத்தும் தோன்றியது. இந்த உடலையே நாம் என்ன பண்ணணும், லிங்கமாக கருதி, பிண்டலிங்கம் தசையால் ஆன லிங்கமாக கருதி சிவாய நம என்று ஒலி எழுப்பிக் கொண்டு இந்த உடலை நாம் கோயிலாக மாற்றினால் இறைவனை நாம் எளிதில் அடையலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த உடம்பையே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கோயிலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் சிவவாக்கியார் சொல்லக்கூடிய ஒரு உபாயமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்கள்,
73வது பாடல். சிவாயம் என்ற அக்ஷரம் சிவனிருக்கும் அக்ஷரம், உபாயம் என்று நம்புதற்கு உண்மையான அக்ஷரம். கபாடமற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டழைக்குமே, சிவாய அஞ்செழுத்துமே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. இதில் அவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, சிவாய நம என்ற அச்சரம். அதை தான், அந்த அச்சரம்தான், அந்த மந்திரம்தான், அந்த மந்திரத்திலே தான் சிவபெருமான் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் இறைவனை அடைய வேண்டுமானால் ஒரே வழி, என்ன வழி அப்படின்னா, இந்த மந்திரத்தை நாம் நம்புவதும் அந்த மந்திரத்தை நாம் உண்மையாக ஓதுவதும் ஆகும். இந்த மாதிரி நாம் செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய உடலிலே இருந்து வாயு வெளியேறுகிறதில்ல, அந்த பிராணன் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே தலை வழியாக வெளியில் போகும். கபாடமற்ற வாசல், கபாடம் அப்படின்னா அந்த தாழ்பாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கபாடம் திறமினோ அப்படின்னு ஒரு கலிங்கத்து பரணியிலே வரும். கபாடம் அப்படின்னா தாழ்பாள். இந்த தாழ்பாலே இல்லாமல் நம்மளை இந்த காற்று இருக்குல்ல, நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். மூலாதாரத்தில் இருந்து அந்த பிராணனை மேல் நோக்கி சகசிராரத்தில் வச்சுருந்து அதுக்கு மேலே கொண்டு போகிறது துரியம் துரியாதீதம் அப்படின்னு நம்முடைய அந்த காற்றை நாம் மேலே மேலே இழுத்து கொண்டு நாம் போகிறதுக்கு நமக்கு துணையாக இருப்பது சிவாய நம என்று சொல்லக்கூடிய 5 எழுத்துகள் தான் அப்படின்னு இந்த இடத்துல அவர் குறிப்பிடுறார். அந்த தலையை மீறி மேலே சென்றுவிட்டு மீண்டும் உள்ளே வரக்கூடிய அந்த மந்திரம் சிவாய நம என்ற மந்திரம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், 74வது பாடலில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உருவும் அல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல, மருவுமல்ல சொந்தமல்ல மற்றதல்ல அற்றதல்ல, பெரியதல்ல சிறியதல்ல பேசலானதானும் அல்ல, உரியதாகி நின்ற நேர்மை அவர் காணவல்லரே அப்படின்னு கேட்குறார். இது என்ன அப்படின்னா, உருவம் அல்ல வெளியும் அல்ல, இது உருவம் உள்ளது ஆனால் உருவமற்றது. இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. உருவமாகவும் இருக்கிறது, உருவமற்ற வெளியாகவும். வெளி அப்படின்னா வெட்ட வெளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆகாயம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே வெளி தான். அதனால் உருவமற்றதாக இருக்கிறது. ஆனால் அதை வெளி அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, அது வெளியும் அல்ல உருவமும் அல்ல. 5 புலன்களிலே அது உருவமாக இருக்கிறது, ஆனால் அது உருவம் அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். தண்ணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியை டம்ளரில் ஊற்றுனா அந்த அளவுக்கு கொள்ளும், அதை ஒரு பெரிய குடத்தில் ஊற்றுனா அந்த அளவுக்கு கொள்ளும். தண்ணீருக்கு உருவம் என்ற ஒன்று கிடையாது. அது எந்தெந்த இடத்திற்கு செல்லுகிறதோ அந்தந்த தன்மையை பெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த மாதிரின்னு நாம் எடுத்துக்கொள்வோமே. ஒரு உதாரணத்துக்கு அந்த மாதிரி அதுக்கு உருவம் இருக்குது அப்படின்னும் சொல்லலாம், உருவம் இல்லைன்னு சொல்லலாம். 5 புலன்களோடு அது சார்ந்து நிற்கிறது அப்படின்னும் சொல்லலாம், சார்ந்து நிற்கவில்லை அப்படின்னும் நாம் சொல்லலாம். பெரியதும் அதுவே தான், சிறியதும் அதுவே தான். இந்த பெரியதும் இல்லாதிருப்பதும் அதுவே தான், சிறியதில்லாதிருப்பதும் அதுவே தான். அதனை உணரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் யார் அப்படின்னா, இறைவனினுடைய அந்த அருளை, அதனுடைய அந்த சிறப்பை உணர்ந்தவர்கள், முற்றிலுமாக உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்க யார் இருக்காங்க? கொஞ்சம் கொஞ்சம் வேணும்னா இறைவனை உணர்ந்திருக்கலாம். அந்த உணர்ந்ததை அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கலாமே தவிர, முற்றும் முழுதாக இறைவனை உணர்ந்தவர்கள் என்பவர்கள் யாருமே இல்லை. யாவர்கான வல்லரே அப்படின்னு அவர் கேட்குறார். அடுத்தது பாருங்க, 75வது பாடல். ஆத்மா அனாதியோ ஆத்துமா அனாதியோ மீத்திருந்த ஐம்பொறி புலன்களும் அனாதியோ
தாக்கம் மிக்க நூல்களும் சதா சிவமும் அனாதியோ வீக்க வந்த யோகிகள் விரைந்துரைக்க வேணுமே அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா என்ன? ஆத்துமா அனாதியோ? அனாதி அப்படின்னா தோற்றமும் முடிவும் இல்லாதது. அதனால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அனாதியா அப்படின்னு அவர் கேட்குறார். அனைத்திலும் இருக்கக்கூடிய ஆண்டவனும் அனாதியா அப்படின்னா தோற்றமும் முடிவும் அழிவும் இல்லாதவனா அப்படின்னு கேட்குறார். மீத்திருந்த ஐம்பொறி புலன்களும் அனாதியோ? இந்த உடம்புக்குள்ளார இருக்குத ஐம்பொறிகள், மெய்வாய் கண்முக்கு செவி, அதிலிருந்து நாம் பார்த்தல் நுகர்தல் கேட்டல் அப்படின்னு சொல்கிறோம்ல, புலன்களும் பொறிகளும், இந்த மாதிரி இருக்கக்கூடியவைகள் எல்லாமே அனாதியானதா? அதுக்கும் தோற்றமும் முடிவும் கிடையாதா? தாக்கமிக்க நூல்களும் சதாசிவமும் அனாதியா? அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த நம்முடைய அந்த இறை ஆற்றலை, அந்த இறை உணர்வை நமக்கு தூண்டக்கூடிய வேத நூல்கள் உபனிஷதங்கள் எல்லாமே அனாதியா? சதாசிவமாய் உடம்பில் இருக்கக்கூடிய இறைவனும் அனாதியாக இருக்கிறானா அப்படின்னு கேட்குறார். தாக்கமிக்க நூல்களும் சதாசிவமும் அனாதியோ? வீக்க வந்த யோகிகள் விரைந்துரைக்க வேணுமே. யோகத்தில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களே, எது அனாதி எது நித்தியமானது என்பதை அனைவரும் உணரும் வண்ணம் விரைவாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறார். இந்த சதாசிவம் அப்படின்னு சொல்கிறத நம்ம எங்கே உணர்வோம் அப்படின்னா புருவம் மத்தியிலே உணர்வோம். அதை தான் ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நம்ம உணர முடியுமே தவிர வேறு எந்த இடங்களிலேயும் அந்த ஆற்றலை உணர முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆத்மா என்பது இந்த 5 பூதங்களில் தோன்றவில்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால் எது அனாதி எது நிலையானது என்பதை எனக்கு ஞானியர்களே நீங்களே சொல்லுங்கள், எனக்கு அது அறிந்திருக்கவில்லை என்று நம்ம மாதிரி சாமானியர்கள் கேட்பது போல் அவர் கேட்குறாரு. சிவவாக்கியாருக்கு தெரியாதா? எல்லாம் அறிந்த சித்தராயிற்றே அவர் நமக்காக எழுதிய இந்த நூலிலே நாம் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பது போல அவர் அமைத்து கொண்டு நமக்கு பதிலை சொல்லுகிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய. தொடர்ந்து பாருங்கள். நாம் இன்னும் இந்த பாடலை இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே போவோம். நீங்களும் கேட்டுக்கொண்டே வரலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.